தெரியுமா எல்லாருக்கும்? தேங்க்யூ. நல்லா கைகளை 2 கை கொண்டு வந்துருக்கிறீங்களா? நல்ல கைகளை தட்டி பாடலாமா? சொல்ல போறீங்க. நீங்க அறிக்கை செய்யணும். ரோமர் 10:10 சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாய்களினாலே அறிக்கை செய்யப்படும். இருதயத்துல விசுவாசிக்கிறது, பாடல் வரிகளை இருதயத்துல விசுவாசிக்கு அப்படியே கர்த்தர் என் வாழ்க்கையில செய்வார் அப்படின்னு நீங்க வாயை திறந்து பாடணும். அல்லேலூயா. உள்ளத்துல விசுவாசிக்கணும், வாய்களை திறந்து அறிக்கை செய்யணும். அவ்வளவுதான். நம்ம நம்பிக்கையோடு அறிக்கை செய்தால் அந்த பாடல் வரிக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கொண்டு வரும். நம்பிக்கையோடு பாடுமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல், மலைகள் விலகி போனாலும். நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு எவ்ரிஒன் நம்மை ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையில் காணப்படக்கூடிய நெருக்கங்களை அவர் மாற்றுவார், பலவீனங்களை மாற்றுவார். இதுவரைக்கும் நடக்கிற கர்த்தர் இனிமேல் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல நம்பிக்கையோடு நாம சொல்லணும், அவர் கிருபையை விட்டு விலகார், அவர் பிள்ளைகளை விட்டு விலகார், அவர் கிருபையின் எல்லைகளை விட்டு விலகார். கர்த்தர் எப்பொழுதும் கூட இருக்கிறார். அவர் கிருபையை காக்கும், அவருடைய கிருபையை ஏற்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு பாடுவோம். விலகி போனாலும் பர்வதங்கள் பயந்து போனாலும் சொல்லுவார். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பயந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற நாளிலே அறிக்கை செய்வார். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற நாளிலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம். இது 7வது மாசத்துல என்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த நாளிலே. என்னை இன்று விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காகவே ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். அறிக்கை செய்து பாடுவோம். கர்த்தரை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நடத்துவாராக. என்னை விட்டு விலகாதவர், எனக்கு ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். சொல்லுவார். என்னை விட்டு விலகாதவர், எனக்கு ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்து போனாலும் அவர் கிருபை சொல்வோம். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்பதால் விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்பதால் யெகோவா நீசி என்ற ஜெயமானவர். எல்லா கைகளை தட்டி யெகோவா நீசி என்ற ஜெயமானவர். யெகோவா சம்மானத்தோடு கூட இருக்கிறவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். தெரிந்தவர்களோடு கூட இணைந்து உற்சாகத்தோடு கைகளை தட்டி பாடி மைமைப்படுத்துவோம். Praise the Lord. யெகோவா இஸ்ரவேலுக்கு ஜெயமானவர், யெகோவா சம்மானத்தோடு இருக்கிறவர். யெகோவா இஸ்ரவேலுக்கு ஜெயமானவர், யெகோவா சம்மானத்தோடு இருக்கிறவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும்
கடந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் கிருபை மட்டும் உங்களுக்கு போதும். அல்லேலூயா. அவருடைய கிருபையை பற்றி கொண்டு விட்டோமானால் கண்டிப்பா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, கிருபை பெற்றவனே சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிற இந்த 7வது மாசத்துக்குள்ள வந்திருக்கிற நம்ம எல்லாருமே கிருபை பெற்றவர்கள் தான். அல்லேலூயா. ஏன்னா ஒரு இருள் சூழ்ந்த லோகத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். இந்த இருள் சூழ்ந்த லோகத்துல ஒரு இமை பொழுது கூட கர்த்தர் நம்மளை கைவிடாம கண்மணியை போல கர்த்தர் பாதுகாத்தார். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், 6வது மாதம் என்கிற